ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் ஆர்டிஎல் கியூட்டீஸ். இன்றைக்கி நம்ம வந்து பாலக் பன்னீர் பட்டர் மசாலா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 3 வெங்காயம், 3 தக்காளி அண்ட் 10 பல் பூண்டு, இஞ்சி அதை வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. தேவையான அளவு ஆயில் போட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு பதிலாக வந்து பட்டரும் யூஸ் பண்ணலாம், அது வந்து ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் போட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 3 பெரிய வெங்காயம் தான் சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். சைட் பை சைடு வந்து நம்ம பாலக்கீரை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதை வந்து அப்படியே அரைச்சி சேர்க்க போகிறோம். ஸோ வந்து வேக வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. வெங்காயத்தில் உப்பு போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து 3 தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை வந்து போட்டுக்கோங்க. அதில் வந்து கூடவே வந்து 10 பல் பூண்டு அண்ட் இஞ்சி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும்னு இல்லை, ஏன்னா இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைக்க தான் போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ரஃபாக சாப் பண்ணாவே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபி வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நார்மல் பன்னீர் பட்டர் மசாலா தான். அதில் வந்து நீங்கள் பாலக்கீரை ஆட் பண்ணி செய்கிறீங்க. பட் செஞ்சு பாருங்கள், நத்திங் டேஸ்ட்டில் வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் பாலக்கீரை கொடுக்கறதுக்கு வேறு ஏதாவது டிஷ் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த டிஷ் செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பாலக்கீரை அவங்க இதுலேயே சாப்பிட்ருவாங்க, அவங்களுக்கு தெரியாமையே சாப்பிட்ருவாங்க. அண்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. அது எதுக்காக அப்படின்னா ஒரு க்ரீமி எஃபெக்ட் வர்றதுக்காக. இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு பேனில் இப்போ வந்து நம்ம பட்டர் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு ரிச்னஸ் கொடுப்போம் சொல்லலாம் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து பட்டர் போட்டுக்கோங்க. நான் வந்து பன்னீரை வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா தேவையான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இல்லை, லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அந்த ஜாரில் மாற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் பாலக்கீரையும் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அது வந்து தனியாக இருக்கட்டும். பேனில் போட்ட பட்டர் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அது உருகுனதுக்கப்புறம் அதில் அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, ஏலக்காய் அண்ட் கிராம்பு எல்லாமே போட்டு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி ப்ளஸ் பாலக்கீரை, அந்த பேஸ்ட்டு போட்டு பேஸ்ட் ஊற்றிடுங்க. பேஸ்ட் ஊற்றினதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அண்ட் தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு வந்து வரமிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் அண்ட் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா இதில் வந்து குடமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பன்னீர் நல்லா போட்டு பன்னீர் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கிரேவியும் நம்மளுக்கு தேவையான அளவு சொன்னதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்து அதை நல்லா கையில் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சைட் பை சைடு வந்து நம்ம சப்பாத்தி மாவு பசஞ்சு வச்சுருந்தோம், அதில் வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்தி போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்ச பாலக் பன்னீர் பட்டர் மசாலா கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும்